ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்த உடனே நம்ம என்ன சொல்றோமோ, இறந்த உடனே அந்த சூடான நேரம் இருக்குல்ல, அப்பதான் இறந்திருக்கிறாரு, அந்த நேரத்தில் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் அந்த பிரார்த்தனைகள் வருகிறதோ அதுக்கு மலக்குகள் உடனே ஆமீன் சொல்றாங்களாம். ஆமீன் சொல்றதுனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆள் இறந்துட்டாரையானால் அந்த இடத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் நல்லதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்னு என்னை கொண்டு போன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ஆமீன் மலக்கு, அப்ப அந்த கொண்டு போயிருவான்டா. அப்ப நம்ம ஏதாவது அந்த துன்பம் வருதுங்கிற நேரத்தில் இதை விளையாட்டை நினைச்சு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அப்படி சொன்னா என்ன ஆயிர போகுது ஆகும், என்ன ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் நினைச்சுட்டான் அல்ல அந்த துவாவை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா நம்மளே கேட்டுவிட்டு என்ன செய்வோம், அந்த வேதனை எனக்கு கொடுத்துருவாங்க, அல்ல கொடுத்துருவான். இது தாங்க வேலை உனக்கே அந்த தேவையில்லாத வேலை, அந்த வேதனை உனக்கு தந்துதான் மாத்தணுமா, அல்ல யாருக்கு மாத்தாமலே அல்ல அதை ரிலீஸ் பண்ண மாட்டானா, அது அல்லாவுக்கு முடியும் தானே. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹலர்துமுல் மரீலா வில் மையித்த, ஒரு நோயாளியை நீங்கள் பார்க்க சென்றாலோ ஒரு மையத்தை பார்க்க சென்றாலோ, ஒரு நோயாளியை பார்க்க சென்றாலும் சரி, ஒரு மையத்தை இறந்து போன உடலை நீங்கள் பார்க்க சென்றாலும் சரி, ஃபகூலு கைரன், நல்லதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் அப்படி நல்லதை சொல்லுங்க, ஃபஇன்னல் மலாயிகத்தை யுஅம்மினூன அலா மா தகூலுன, நீங்கள் சொல்லுகிற அந்த சொல்லுக்கு மலாயிகத்துகள் என்ன செய்யறாங்க, வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். நாசமாக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமீன்றுவாங்க. அப்ப நம்ம ஆமீனுக்கு மலக்குகள் ஆமீனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஆமீன்ங்கிறது அவ்வளவு தூய்மையா இருந்தாலும் இல்லாட்டாலும் இல்லை, மலக்குகள் சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி சொல்றதுனால அல்லாஹ் ஏத்துக்குருவான். அதனால ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை அளந்து போட வேண்டும். இது ஒரு இறந்த பிறகு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்த உடனே அவரை பத்தி குறை சொல்லலாமா, அவரை பத்தி விமர்சிக்கலாமா, அவருடைய நன்மை தீமைகளை பற்றி பேசலாமா என்பதில் கூடுதலான விவரங்களை நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாசா வருது, ஒரு இறந்து போனவருடைய உடலை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஃபஅஸ்னவு அலைஹா கைரன், அதை நல்ல வார்த்தைகளை சொல்லி அதை பாராட்டுறாங்க. நல்ல மனுஷன், நல்ல அழகான மனுஷன் போயிட்டாரு, நல்ல ஒழுக்கமான மனுஷன், நேர்மையான மனுஷன், ஏதோ அவர் செஞ்ச நாலு நல்லதை சொல்லி பாராட்டுறாங்க. பாராட்டின உடனே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறமேல என்ன ஆகுதுன்னு கேட்டா, சும்மா மர்ரூபி உஹ்ரா, இன்னொரு ஜனாசாவை கொண்டு போனார்கள். ஒரு ஜனாசா போகுது, அதை எல்லாரும் பாராட்டுறாங்க, வஜபத்துங்கிறாங்க. வஜபத்துனா உறுதியாகி விட்டதுன்னு அர்த்தம். என்னன்னு விளங்கல, உறுதியாகி விட்டதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா மர்ரூபி உஹ்ரா, பிறகு இன்னொரு ஜனாசாவை கொண்டு போனாங்க. ஃபஅஸ்னவு அலைஹா ஷர்ரன், அதை போட்டு மக்கள்லாம் குறை சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனா, இந்த ஜனாசா தூக்கிட்டு போகும்போது இவன்லாம் ஒரு மனுஷனா, அவனுடைய தீமைகளை பற்றி அந்த மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபகால வஜபத், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உறுதியாகி விட்டது. ஒரு ஜனாசா போகும்போது இவர் நல்லவர்னு பாராட்டுறாங்க, அப்போ உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. இவர் கெட்டவர்னு குறை சொல்றாங்க இன்னொரு ஜனாசாவுக்கு, அப்ப என்ன செய்யறாங்க, வஜபத்துங்கிறாங்க, உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. அப்ப உமர் இல்லான்னு என்ன செய்யறாங்க, பக்கத்துல இருந்துட்டு மா வஜபத்தின உறுதியாயிடுச்சு, என்ன உறுதியாயிடுச்சு, சஸ்பென்ஸா பேசுறீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விளக்கம் கேட்கிறார், மா வஜபத், அது என்ன உறுதியாகி விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதா அஸ்னைத்தும் அலைஹி கைரா, அந்த ஜனாசாவை நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் புகழ்ந்தீர்கள். வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது. வஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா, இந்த ஆளுக்கு கெட்டவர்னு சொல்லி நீங்க எல்லாம் எனக்கு நீங்க குறை சொன்னீங்க. இப்போ வஜபத் லஹுன் நார், இவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்லி, பூமியில நீங்கள் தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களா யார் இருக்கிறீங்க, நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நல்லவர்னா நல்லவர் தான், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் கெட்டவர்னு சொன்னா கெட்டவர் தான். அப்ப நல்லவர்னு எல்லாரும் சொன்னவர்லாம் என்ன செஞ்சாங்க, அவர் சொர்க்கம் கடமையாகி விட்டது, கெட்டவர்னு சொன்னவர்கள் என்ன ஆயிட்டாங்க, நரகம் கடமையாகி விட்டது. இது புகாரியில 1367வது ஹதீஸ், 2642வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல சில சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரும். இது மாதிரி ஒரு இன்னொரு ஹதீஸையும் பாருங்க. அது என்ன ஹதீஸ்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமாவது மரணித்து ஷஹிதலஹு அர்பஅத்தும் பி கைரின், 4 நபர்கள் அவரை பற்றி நல்லபடியாக சொல்வார்களே, ஆனால் எந்த ஒரு முஸ்லிமாவது மௌத்தா போயிடுறான், மௌத்தா போன ஆளை பத்தி 4 முஸ்லிம்கள் நல்லபடி சாட்சி சொல்வார்களே, ஆனால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா,
அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைய வைத்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுகுல்னா நாங்கெல்லாம் கேட்டோம், சலாசத்தும் 3 பேர் சாட்சி சொன்னா, 4 பேர் சாட்சி சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன கேட்கறாங்க, சலாசத்தும் 3 பேர் சாட்சி சொன்னார் அப்படின்னோன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசத்தும் 3 பேர் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இந்த விடாம இஸ்லானி அப்ப 2 பேரை சொன்னா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லானி 2 பேர் சொல்லட்டும், ஒருத்தனை நல்ல வேண்டிய செய்தேன் 2 பேர் சொல்லட்டும், அப்பவும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். சும்மலம் நசல்வனில் வாஹிது, ஒரு ஆள் தான் இன்னும் கேட்கல, கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியல. நாங்க 2 பேரும் கேட்டோம், 3 பேரும் கேட்டோம், எதுவும் கேட்கல. ஒரு ஆள் சாட்சி சொன்னா அவருடைய கதி என்ன அப்படின்னு நாங்க கேட்கல. இது புகாரியில 1368வது ஹதீஸாகவும் 2643வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன கருத்து வருதுன்னு கேட்டா 2 விஷயம் வருது. ஒண்ணு, கெட்ட வேண்டு 4 பேர் மௌத்தானால பத்தி பேசியிருக்கிறாங்க, பேசலாமான்னு ஒரு கொஸ்டின் வருது. அதாவது ஒரு ஜனாசா போகும்போது பாராட்டுறாங்க, அது பிரச்சனை இல்லை. பாராட்டுறது ஒரு கொஸ்டினாக ஆகாது. எப்போதுமே இறந்து போனால தானே பாராட்டுறீங்க, அது பிரச்சனை இல்லை. கெட்டது சொல்றது, திட்டுறது, நாசமா போயிடுவாங்க, உருப்படுவான அநியாயக்கார பைய இப்படின்னு சொல்லி ஒரு ஜனாசா பார்த்து சொன்னாங்க. அதனால அவருக்கு நரகம் உறுதியாயிருச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கண்டிக்கல, நீ எப்படி கெட்டவன்னு சொல்லலாம், ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, 4 பேர் ஒருத்தர் நல்ல வேண்டாம் சொர்க்கம் ஆகி போயிடு. 4 பேர் கூட இல்ல, 2 பேர் தான், குறைச்சு 2 பேர் தானே, அதிகம் தான் 4 பேருங்க. 2 பேர் ஒரு ஆளா நல்லவர்னு சொன்னா கூட என்ன வாயிரு, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. இந்த 2 கருத்துமே இதுக்கு மாற்றமான நிறைய ஹதீஸ்கள்லாம் வருது. இந்த 2 கருத்துமே நம்ம அடிப்படை வழங்கினவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கும். அது எப்படி, எத்தனை கலிசடையெல்லாம் முடிச்சு நல்லவன்னு சொல்றாங்க, நம்ம கண்ணால பாக்குறோம். அந்த மார்க்கண்டா என்னன்னு தெரியாத முஸ்லீம் பேர் தாங்கியா இருப்பான், அவனை என்ன செய்வான், ஊர்ல உள்ள 50 பேரு ஆஹா ஓகோண்ட அவனை புகழ்ந்து பாராட்டுறான். இப்ப இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவாங்களா? எத்தனை நல்ல மனுஷனை பிடிச்சி திட்டுறாங்க. அவன் நல்லவனா இருந்திருப்பான், ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருப்பான், அவன் இறந்து போயிருவான், அவனை பிடிச்சி என்ன செய்யறான், 50 பேரு திட்டுறாங்க. அப்ப நடைமுறையிலையும் பார்க்கணும், 4 பேர் சொல்ற விமர்சனம் எப்படி சரியா இருக்கு, 4 பேர் என்னத்தை வேண்டாம்னு சொல்லுவானோல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இப்ப இதுல இதுக்கு மாற்றமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த உஸ்மான் பின் மலூன்கிறவர் இறந்து போன உடனே வேதனை ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவர் கஃனிடப்பட்டு எல்லாம் ஆடையெல்லாம் குளிப்பாட்டு கஃன்லாம் போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. யாரை பார்க்க வர்றாங்க? உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி. அவர் மக்காவுல ஹிஜ்ர் செஞ்சு வர்றாரு. மதீனாவுல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னு அவர் குளிப்பாட்டி கஃன்லாம் போட்டு அவரை தூக்கிட்டு போற கண்டிஷன்ல இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே உம்முல் அலாங்கிற ஒரு அம்மா இதை அறிவிக்கிறாங்க. இந்த உம்முல் அலா சொல்றாங்க, நான் சொன்னேன் அந்த உஸ்மான் இப்னு மலூன் என்பவருடைய ஜனாசாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நான் சொன்னேன், ரஹ்மத்துல்லாஹி அலைக்க அப சாயிப், சாயிபுடைய தந்தையே, சாயிபுன்னு ஒரு புள்ள இருந்திருக்கும், அதனால அவர் இப்படி கூப்பிடுறாங்க, சாயிபுடைய தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, ஃபஷஹாதத்தி அலைக்க, உங்களுக்கு நான் சாட்சி கூறுகிறேன், லக்கத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை நிச்சயம் கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று என்ன செய்யறேன், நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. யாருக்கு? உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி, நல்ல சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அன்பை பெற்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய ஜனாசாவுல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, உம்முல் அலாங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணியம் தான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், இந்த மௌத்தாயிட்டீங்கல்ல, மௌத்துக்கு பிறகு கண்ணியப்படுத்திட்டான் என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு அர்த்தம். துன்யாவில் உசோட இருக்கும்போது கண்ணியப்படுத்துறா ஏதோ பதவிகள் இருந்து வச்சுக்கலாம், மௌத்தா போன பாடியை பார்த்துக்கிட்டு உன்னை அல்லாஹ் கண்ணியமாக்கி விட்டான் என்ன அர்த்தம்? அவர் கன்ஃபார்மா சொர்க்கம் போயிடுவார் நல்லடியாருங்கிற கருத்துப்பட அதை சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வமா யுத்ரிக அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு உனக்கு எப்படி தெரியும், நீ யார் அதை சொல்றதுங்கிறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அவருடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாகன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வமா யுத்ரிக அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்று உனக்கு எப்படி தெரியும்?
அதாச்சும் பரவாயில்லை. அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஃபகுல்து பி அபி அன்த யா ரசூலல்லாஹ் ஃபமை யுக்ரிமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்த யார் தான் கண்ணியப்படுத்துவான் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆளா இருக்காரு. என் வீட்டில் தங்க வச்சிருந்தீங்க, சகோதரத்துவம் ஏற்படுத்துவாங்கல்ல, இந்த அம்மாவுடைய வீட்டில் தான் அவர் வந்து சகோதரரா தங்க வைக்கப்பட்டிருந்தாரு. அப்ப இவரை கண்ணியப்படுத்தலன்னா ஃபமை யுக்ரிமுல்லாஹ், அல்லாஹ் யாரை தான் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அம்மா ஹுவ ஃபகத் ஜாஹுல் யகீன், இந்த பாருமா அவருக்கு மௌத் வந்து விட்டது. வ இன்னீ லஅர்ஜு லஹுல் கைர, அவருக்கு நல்லது ஏற்படணும் நான் ஆதரவு வைக்கிறேன், அவருக்கு நல்லதே கிடைக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு நன்மையே செய்யட்டும் என்று நானும் நம்பிக்கை வைக்கிறேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்து கொண்டே சொல்கிறேன், எனக்கே தெரியாது மா யுஃபாலு பி, அங்க எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரப்படும் என்று எனக்கே தெரியாது. ஏதோ அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானா ஒன்று ரெண்டு விஷயங்கள் தெரியும், அங்க எனக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாதுங்கும் போது இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க நீ யாரு? அல்லாஹ் கவனிக்கிற, எனக்கே தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு என்ன செய்யப்படும் எனக்கே தெரியாது. இந்த கருத்துப்பட குர்ஆன்ல கூட வசனம் இருக்குது. எப்படி வசனம் இருக்குது? குல் மா குன்து பிதாமின ரசூல், ரசூல்மார்கள்ல நான் புதியவன் கிடையாதுப்பா, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நான் தான் முதல்ல ரசூல் வர்றேனா, எனக்கு வந்து யாரும் வந்தது இல்லையா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். வமா அத்ரி மா யுஃபாலு பி வலா பிகும், எனக்கு என்ன செய்யப்படும் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உத்தரவு போடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், என்னென்ன அந்தஸ்துகளை கொடுப்பான், என்னென்ன பதவிகளை கொடுப்பான் என்கிற விஷயம் எனக்கு தெரியாது, உங்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்றும் எனக்கு தெரியாது, அப்படி சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதருக்கு மறுமையில் என்ன ஏற்படும் என்பதை நபிகள் நாயகத்துக்கும் அறிய முடியாது, மற்றவங்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதை அறிய முடியாது. நபிகள் நாயகத்துக்கு என்ன மாதிரி அல்லாஹ் அது நடத்துவான் என்பதை இதை அறிவிச்சு கொடுத்தான். அதை தவிர சில அறிவிச்சு கொடுத்துருக்கலாம், சபாத்து செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் அதை அறிவிச்சு கொடுத்துருக்கலாம். புகழுக்குரிய ஹவுலுல் கௌசர்ல வந்து நான் நிற்பேன் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அறிவிச்சு கொடுத்துருக்கிறான். இப்படி அறிவித்து கொடுத்தவை தவிர மற்ற விஷயங்கள் என்ன எனக்கு நடக்கும், என்ன மாதிரி அல்லாஹ் என்னை வச்சிருப்பான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லு. அப்ப குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய முழு ரிசல்ட் தெரியாது, ஒரு அளவுக்கு தெரியும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பாங்கிறது, அது அந்த கேரண்டி இருக்கும். நம்ம முன்பாவத்தை மன்னிச்சுட்டேன் பின்பாவத்தை மன்னிச்சுட்டேங்கிற அது தெரியுமே தவிர முழுசா என்னங்கிறது தெரியுமா? தெரியாது என்று நீ சொல்லுங்கிறான். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு பதிவு பண்றாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் நல்ல சஹாபியா இருந்து, இன்னும் சொல்ல போனா அந்த சாட்சி சொன்னாங்களே ஜனாசா யாருன்னு தெரியாது, ஒரு ஜனாசா போகுது, அது பாடிக்கு சொந்தக்கார ஆள் யாருன்னு விவரமே சொல்லப்படவில்லை, இது யாருன்னு தெரிகிறது. உஸ்மான் இப்னு மல்ஊன் என்பவர் வந்து நல்ல ஒரு சஹாபி என்று தெரிகிறது. தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு சஹாபி பெண்ணு ஒரு நற்சான்று, இன்னும் சொல்ல போனா இவங்க வீட்டுல தான் அவர் குடியிருக்கிறார், அகதியாக வந்து மக்காவில் இருந்து உம்முல் அலாங்கிற வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. குடியிருந்ததுனால அவருடைய எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க, எவ்வளவு நல்ல மனிதனா வாழ்ந்தாரு. ஒரு வீட்டில் நம்ம வந்து குடியிருந்தோம்னா அந்த வீட்டில் உள்ளவனுக்கு நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு மனிதரை பற்றி நற்சான்று கொடுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லக்கூடாது, அதை கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு குழந்தையுடைய ஜனாசா கொண்டு செல்ல, இது வந்து புகாரியில 1243, 2687, 3929 இதுவும் புகார்ல தான் வருது. நீ சொல்லாத, அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு குழந்தையுடைய ஜனாசாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹாதா உஸ்பூருன் மின் அசாஃபீரில் ஜன்னா, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவி அப்படிங்கிறாங்க. முஸ்லிம் வீட்டு ஜனாசா, குழந்தை ஜனாசா, குழந்தைக்கு பாவமே கிடையாது. அப்ப அதனால ஆயிஷா நாயகி என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதனால அந்த ஒரு கிரவுண்ட்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹாதா உஸ்பூருன் மின் அசாஃபீரில் ஜன்னா, இந்த குழந்தை வந்து சொர்க்கத்து சிட்டுக்குருவிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாத, இது எப்படி நீ சொல்லலாம்? அல்லாஹ் வந்து நரகத்துக்குன்னு சிலரை படைச்சு வச்சிருக்கிறான், அது அவனுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்குன்னு சிலரை படைச்சு வச்சிருக்கிறான், அது அவனுக்கு தான் தெரியும். இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி என்றெல்லாம் சொல்ற வேலை உனக்கு கிடையாது
என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மறுக்கிறாங்க. அப்ப முரண்பாடு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அந்த முந்தி வந்த ஹதீஸ் இருக்குல்ல, 2 பேர் புகழ்ந்தாங்க, 3 பேர் புகழ்ந்தாங்க, நல்லவர்னு புகழ்ந்தாங்க, அவர் சொர்க்கவாசியா இருந்தாரு, கெட்டவர்னு சொன்னாங்க, அவர் நரகவாசியா இருந்தாருங்கும் போது மக்களே அதுக்கு சாட்சியாளர்களா இருக்கிறாங்கிற கருத்து அது ஒரு கிரவுண்டு. அதுக்கு நேர் மாத்தமா இதுல என்ன வருது, அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா கூட சரி அங்க என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, உஸ்மான் இப்னு மலூன் போன்ற பெரிய சஹாபியா இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாதுங்கிறாங்க. இது குர்ஆனுடைய கருத்துக்கு ஒத்ததாக இருக்குது. அப்ப எப்படி இது விளங்கனே, ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அது ஒரு தற்செயலான ஒரு சம்பவம். எது, அந்த ஜனாசாவை கொண்டு போனாங்கல்ல, புகழ்ந்தாங்கல்ல, சொர்க்கம் உறுதியாச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தா அந்த பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அவர் புகழ்ந்தாங்க இல்லையா, புகழ்ந்ததுக்கு தோதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டி கொடுக்கலாம். எத்தனை விஷயங்களை காட்டி கொடுத்தான். ஒரு கபருக்கு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு நிக்கிறாங்க. நின்று என்ன செய்யறாங்க, இதுல 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இவங்க வேதனை செய்யப்படுறாங்க, பெரிய பாவம் செஞ்சதுக்காக வேதனை செய்யப்படல, அற்பமான பாவம் செஞ்சிருந்தாங்க. ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தில் கழிக்காம 4 பேர் பார்க்கிற விதமாக இவர் சிறுநீர் கழிச்சாரு, இன்னொரு ஆள் கோல் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு, அதுக்காக வேண்டி இவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் அறிவிச்சு கொடுப்பான். அதுக்காண்டி பார்க்கிற கபர்களெல்லாம் போய் வேதனை செய்யப்படுறது நம்ம சொல்ல முடியுமா, நம்ம சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2 ஜனாசா போகுது பாத்தீங்களா, அப்படி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், அவங்க சொர்க்கத்துக்கு உரிய ஆளுக்கு, நல்ல ஆளுக்கு. இவங்க இந்த மக்கள் சொல்ற சாட்சியமும் அல்லாஹ்வுடைய முடிவும் ஒத்து போனதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்த விஷயங்களுக்கு தான் இது பொருந்துமே தவிர, காட்டி கொடுக்காத யார் மௌத்தா போனாலும், யாருக்கு 4 பேர் சாட்சி சொன்னாலும் அவங்களெல்லாம் போயிடுவாங்க என்று இதை புரிந்து கொண்டால் இதெல்லாம் மறுக்கிற மாதிரி வந்துடும். எதை மறுக்கிற மாதிரி, உஸ்மான் இப்னு மலூனுக்கே சொல்லக்கூடாது, எனக்கே சொல்லக்கூடாது, யாரை பத்தியும் சொல்லக்கூடாது, குழந்தைக்கு கூட சொல்லக்கூடாது, சொர்க்கவாசின்னு சொல்லி சும்மா பாராட்டலாம், சேவை செஞ்சார் அது செஞ்சார் அப்படி பாராட்டலாம். அதனால் சொர்க்கவாசி என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா, ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது என்று ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இதை ஏற்று அதை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து விடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போனவங்களை பத்தி திட்டாதீங்க என்று கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல திட்டி இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா கொண்டு போகும்பொழுது பாராட்டுறாங்க, கொஞ்சம் பேர் அது முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் கெட்ட ஜனாசா கொண்டு போறாங்க, அதை எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸுப்புல் அம்வாத், இறந்து போனவங்களை நீங்க திட்டாதீங்க, குறையே சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்க, ஃபஇன்னஹும் கத் அஃபு இலா மா கத்தமு, அவங்க என்ன அமலை முற்படுத்தி இருக்கிறார்களோ அதை அவங்க அடைஞ்சிட்டாங்க. நல்லது செஞ்சிருந்தா அந்த பரிசு அவங்க அடைய போறாங்க, கெட்டது செஞ்சிருந்தா அதுக்குரிய தண்டனை அடைய போறாங்க. உங்களுக்கு எனக்கு தேவையில்லாம மௌத்தா போன ஆளை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு திட்டுறீங்க, அவன் அப்படி நாசமா போவான், ஒண்ணும் இல்லை, இவன் கெட்டவன், உருப்பட மாட்டான், இவன் நரகம் தான், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எதுக்காக திட்டணும், திட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. இது புகாரியில் 1393வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து முரண்படுது. இப்ப திட்டாதீங்க என்று தடை செய்யறாங்க. ஒரு ஆள் திட்டும் போது பார்த்துக்கிட்டு நீ சொன்னபடி கரெக்டா நடந்து போச்சு, எல்லாரும் திட்டுனீங்க அதனால ஒரு நரவாசி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. திட்டுவதை கண்டிக்கல, நீங்க சொன்னபடி நடந்துருச்சுன்னு அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்ப வந்து இது ரெண்டும் முரண்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள், இது வந்து புகாரி 1393 இருக்கிறது. அதே மாதிரி முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஹதீஸ் வந்திருக்கிறது, லா தஸுப்புல் அம்வாத், இறந்து போனவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபதூதுல் அஹ்யா, திட்டி உயிரோடு உள்ளவர்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க. ஒண்ணு வேற காரணம் சொல்றாங்க, நீங்க இறந்தவங்களை திட்டாதீங்க, அவங்க நல்லது செஞ்சாலும் அதை அவங்க அடைஞ்சிக்கிற போறாங்க, கெட்டது செஞ்சாலும் அவங்க அடைஞ்சிக்கிற போறாங்க, அதனால திட்ட வேணான்றாங்க. அது வேற காரணம். இங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க இறந்தால திட்டினீங்கன்னா அவன் அண்ணன் இருப்பான், அவன் மாமா இருப்பான் உயிரோட, அவன் நல்லவனா இருப்பான், அவன் மச்சான் இருப்பான், சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவனை திட்டி இவங்களை புண்படுத்தலாமா? கெட்டவனாவே இருந்துட்டு போறான், அவனை போய் திட்டுறதுனால அவனுக்கு சொந்தக்காரங்க உசுரோட இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்க நோவினைப்படுத்துறீங்க, அதனால நீங்க நோவினைப்படுத்த வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சது வந்து திருமதியில 1905, அகமதுல 17499 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள்
அறிவிக்கிறாங்க. விக்கிர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிக்கும் பிசூயின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில ஒரு இறந்தவரை பற்றி கெட்ட விதமாக பேசப்பட்டது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில வச்சு செத்து போன ஒரு ஆளை பத்தி கொஞ்சம் கெட்ட விதமாக கெட்ட விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தذكروا ஹல்காக்கும் இல்லா பிகைர், உங்கள இறந்து போனவர்களை நல்லதை தவிர வேற எதுவும் சொல்லாதீங்க. யாரு இறந்து போனாலும் சரி அவங்கள நல்லது மட்டும் நீங்க சொல்லணுமே தவிர அவங்கள பத்தி கெட்டதை சொல்லாதீங்க. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்ன சொல்லுது? இறந்து போனவர்களை பற்றி நல்ல விஷயங்கள் இருந்தா 4 விஷயத்தை சொல்லலாமே தவிர கெட்ட விஷயங்கள் எதையும் சொல்லக்கூடாது என்று விளங்குகிறது. இன்னொரு அந்த ஹதீஸ்ல என்ன வருது? அப்படி சொல்லி இருக்கிறாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்படல அப்படின்னு வருது. இப்ப நம்ம விமர்சிக்கிறதா வேணாமா? இறந்து போன ஆளுடைய தப்புகளை விமர்சிக்கலாமா விமர்சிக்க கூடாதா அப்படின்னு சொன்னா இதுக்கு விரிவான முறையில் இது ஆய்வு செய்யணும். இதுல எப்படி ஆய்வு செய்யணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் இருக்குது. அவங்களுடைய ஹதீஸ்களை அலசி ஆராயும் போது நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பேரை விமர்சிக்கிறோம். எல்லாம் மூத்த போன ஆளுக்கு தான். இப்ப ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறோம்லங்க, இந்த ஹதீஸ் சரியில்லை, இந்த ஹதீஸ் சரியானது என்றெல்லாம் நம்ம விமர்சனம் பண்றோம்ல. எப்படி விமர்சனம் பண்றோம்? இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் பொய்யரு. இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் நினைவாற்றல் இல்லாதவர். இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் இட்டு கட்டக்கூடியவர். இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போன ஆட்களை விமர்சிக்கலைன்னா மார்க்கமே இப்ப இல்ல. இறந்து போன ஆட்களை விமர்சிக்கலைன்னு சொன்னா புழுகு மூட்டையெல்லாம் ஹதீஸ் ஆகி போயிடும். அவங்களை அடையாளம் காட்டினா சரியான ஹதீஸ் இப்ப என்ன பண்றோம்? ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அப்ப இறந்து போனவர்களை விமர்சிக்க கூடாது, அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாதுன்னு வச்சோம்னு சொன்னா பல பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப அதுக்கு இணக்கமான முடிவு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை குறை கூறுவது பற்றி 2 விதமான அளவுகளை நமக்கு வைக்கிறார்கள். புறம் பேசுவது அல்லது கோல் சொல்வது, இதுகளெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நம்ம வழங்கி வச்சிருக்கோம். ஆனால் முழுசா தடுக்கப்பட்டதா இல்ல. இந்த எல்லாத்துக்குமே ஒரு தனி ஒரு அளவுகோல் இருக்குது. என்ன அளவுகோல்? மனித குலத்திற்கு அல்லது மார்க்கத்திற்கு நன்மை தரும் என்று சொன்னால் அது மாதிரியான ஒரு நிலையில இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஒருவனை பத்தி கோலும் சொல்லலாம், ஒருவனை பத்தி புறமும் பேசலாம். இஸ்லாத்தினுடைய பொதுவான அடிப்படை என்ன? முதல்ல அந்த மனிதனை விட எது முக்கியமானது? மார்க்கம் முக்கியமானது. ஒரு மனுஷனை பத்தி பேச போறோம், இவனை பத்தி பேசுவது முக்கியமா மார்க்கம் முக்கியமான ஒரு அளவுகோல்ல வச்சு பாத்தீங்கன்னா மார்க்கம் முக்கியமானது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மையா இந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணல என்று சொன்னா, உயிரோட இருக்கிறவனோ செத்து போனவனோ அவனை பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணல என்று சொன்னா சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம சமூகத்தை பார்க்கிறதா அந்த மனுஷனை பார்க்கிறதா? சமூகத்தை பார்க்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு அளவுகோலை நமக்கு முன்னாடி வைக்கிறார்கள். அத்தீனு அன்-நஸீஹா. இந்த தீன் என்னன்னு விளங்கிக்க. தீன் என்று சொன்னால் நலம் நாடுவதுதான் தீனு. தீன் தான் என்னன்னு கேட்டா நல்லதை நாட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப நாங்கள் கேட்கிறோம், லிமன், யாருடைய நல்லதை நாடுவது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன வ ஆமத்திஹிம். 5 பேருடைய நல்லதை நீ நாடு. தீன் என்று சொன்னாலே நல்லதை நாடணும். யாருடைய நல்லதை நாடணும்? யாருக்கு நன்மை நாடணும்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு இது நல்லதா? வலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு இது நல்லதா? வலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு இது நல்லதா? வலி அய்மத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்களே, ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு நல்லதா? வ ஆமத்திஹிம், பொதுவான முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நல்லதா? இவர்களுக்கெல்லாம் நல்லதை நாடுறதுக்கு பேர் தான் தீனு. வெறும் தொழுவுறது நோன்பு வைக்கிறது மட்டும் தீனு இல்ல. இவங்களுக்கெல்லாம் நீங்க செய்யற எந்த காரியம் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு நன்மை தருமா, ரசூலுக்கு நன்மை தருமா, வேதத்துக்கு நன்மை தருமா, சமுதாய தலைவர்களுக்கு நன்மை தருமா, பொதுவான மக்களுக்கு நன்மை தருமா என்று பார்த்து நடப்பதுதான் தீனு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 82வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் பொய் சொல்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குங்க. புறம் மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில இணக்கம் ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்றானே அவன் பொய்யனே இல்ல.
சொன்னது பொய் தான். நன்மையை நாடுறான் பாருங்க, சமுதாயத்துக்கு நலம் நாடுறான்ல, நலம் நாடினால் அது எண்ணத்துல வராது, பொய் வராது. ரெண்டு பேரும் சண்டையா இருக்கிறாங்க, சேர்த்து விடுறதுக்காக என்ன செய்யறது, இவன் டைம் பொய் சொல்றது, பிரிச்சு விடுறதுக்கு நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். சேர்த்து விடுவதற்காக என்ன செய்யணும், பொய் சொல்லணும். எப்படி உங்களை பத்தி ஒரு அகோகன் புகழ்றாருங்க, அவன்கிட்ட போயிட்டு என்ன செய்யணும், உங்களை பத்தி ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்க, நீங்களும் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேருடைய அந்த கசப்புகளை குறைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட குறைய நல்லதுகளை சேர்த்து, கூட குறைய கெட்டதை சேர்த்துறாம கூட குறைய நல்லதுகளை சேர்த்து பொய் தான் போட்டு, ஆனால் பொய்யன் இல்லையா. அப்ப இஸ்லாத்தினுடைய பண்டமானது உங்களுக்கு வழங்குதா, சும்மா புறஞ்சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு முட்டத்தனமா வழங்கக்கூடாது. அது நன்மைக்கு பயன்படுற பொய்யா இருந்தால் அதை செய்யலாம், நன்மைக்கு பயன்படக்கூடிய புறமாக இருந்தால் அந்த புற மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட புறம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் கர்ராப் அல்லது யுஸ்லிஹு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கம் ஏற்படுத்துறவன், ஃபயுன்னி கைரன், நல்ல நன்மையை பெருக செய்யறவன், இவன் பொய்யனே கிடையாது. புகாரியில 2692வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையை அளவுகோலாக வைத்துத்தான் நம்ம யாரை விமர்சனம் பண்ணினாலும் அதுல நன்மை இருக்குதா, இறந்தவரா இருக்கட்டும் உயிரோட உள்ளவரா இருக்கட்டும், அவரை பற்றி விமர்சிக்கிறதுனால் சமூகத்துக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்றால் என்ன செய்யலாம், சமூகத்துக்கோ ஒரு தனி நபருக்கோ நன்மை ஏற்படும் என்று சொன்னால் பிறருடைய குறைகளை நம்ம என்ன செய்யலாம், பேசலாம், விமர்சிக்கலாம். இதுக்கு ஹதீசுகள்ல ஏராளமான ஆதாரம் இருக்குது. அதாவது ஒரு ஆள் ஒரு பையனை கடையில் சேர்த்துக்கலாமான்னு என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு தெரியும் நல்லவன் இல்லைன்னு, நான் நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டா தப்பு, இந்த பையன் நல்லவன் இல்லை அப்படி நோட்டீஸ் அடிச்சு விட்டா இது தப்பா போயிடும். நான் பையன்ல இந்த பையன் நல்லவன் இல்லை, அது தேவையில்லாத விஷயம். நீங்க என்கிட்ட கேட்கறீங்க, இந்த இப்ராஹிமை நம்ம கடையில் சேர்த்துக்கலாமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறீங்க, எனக்கு தெரியும் ஆள் ஃப்ராடுன்னு தெரியும் வைங்களேன், நான் என்ன செய்யணும், சரியில்ல ஆளு சேர்த்தியன்னா கேசியர்ல வச்சு என்ன தூக்கிட்டு போயிருவான் இப்படி நான் சொல்றேன். இது சொல்லணுமா சொல்லக்கூடாதா, சொல்லலன்னு வைங்க, புறமுனா சொல்லக்கூடாது, நல்ல புள்ளதான் அப்படின்னா ஒன்னொருத்தவங்க நாசமாக்குறதப்ப இவனை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்கட ஆலோசனை கேட்ட ஒரு நல்லவன் இருக்கான அவன் லைஃபை பலி கொடுக்கிறதா, அவனை விஷப்படுத்துறதா. அப்ப நம்மள்ட்ட கேட்கிறாங்களா ஒரு ஆளை பத்தி, அது என்னவா இருக்குன்னு அவங்க தொடர்புடைய விஷயத்தை கேட்கணும். என் பொண்ணை கொடுக்கலாமான்னு கேட்கிறானா, அப்ப கருத்து சொல்லுங்க. வேலைக்கு வைக்கலாமான்னு கேட்கிறானா, அப்ப நீங்க கருத்து சொல்லுங்க. அவனோட அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடலாமா, ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா, குடுக்கல் வாங்கல் பண்ணலாமா, கூட்டு வியாபாரத்தில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும். சும்மா இஸ்மாயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஒண்ணு நினைக்கிற போராட்ட வேண்டியதான். அதே சும்மா எதுக்கு நீ போய் கேட்கல, நான் சும்மா எதுக்கு கொண்டு சொல்லணும். நீ உனக்கு சம்பந்தம் உள்ள விஷயத்தை கேட்டீங்கன்னு சொன்னா உனக்கு அதுல பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அப்படி சொல்லலாம். இந்த சொன்னாங்கல்ல ஃபாத்திமாவுக்கு, அது மாதிரி சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஹிந்து இருக்காங்கல்ல, ஹிந்தாங்கிறவங்க உங்களுக்கு தெரியுமில்லையே, அவங்க தான் ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்வதற்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க, பின்னாடி இஸ்லாத்தை தெளிவு கொண்டவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், முஆவியா இருந்தார்ல, சக்கரவர்த்தியா இருந்தார்ல, அவருடைய தாயார் யாரு, ஹிந்து. அவங்களுடைய கணவர் அபு சுஃபியான். அப்ப ஹிந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, சொல்றாங்க, என் கணவர் அபு சுஃபியான் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஆளா இருக்காரு. இந்த அம்மா புருஷன் இல்லாத ஒரு சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என் கணவர் இருக்காருல, காசு செலவுக்கே தரமாட்டேங்கிறாரு, சரியான கஞ்சனா இருக்கிறாரு, நான் அவருக்கு தெரியாம ரகசியமா தேவைக்கு நான் எடுத்துக்கிட்டுமா, ஆனா காசு வச்சிருக்கிறாரு தரமாட்டேங்கிறாரு, நான் தேவைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கலாமா, ஃபஹல் அலைய ஜுனாஹுன் அன் ஆகுத மின் மாலிஹி சிர்ரன், அவருடைய காசுல ரகசியமா நான் எடுத்துக்கொள்வது எனக்கு கூடுமா, குற்றமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எப்படி அவரை பற்றி என்னிடத்தில் புறம் பேசலாம் அப்படியா கேட்டாங்க. இது பிரச்சனை, இது எப்படி வாழ்வதுன்னு ஒரு பிரச்சனை. அப்ப ஒரு கேஸ் வழக்கு கோர்ட்ல போய் கேஸ் போட்டோம்னா, என் சொத்தை எடுத்துக்கிட்டான அவனை பத்தி பேசினா, அவனு ஒரு ஆளுக்கு எதிராக நான் போய் கேஸ் போடுறேன்னா கோர்ட்ல என்ன சொல்லணும், இவன் இந்த மாதிரி பையன், அவன் சொத்து இல்லை, ஏன் சொத்து அது எடுத்துக்கொண்டான்னு நான் குறை சொல்லித்தான் ஆகணும். அவன் இல்லாத நேரத்தில் கோர்ட்ல நான் மனு போடுவேன். அது மாதிரி உள்ள விஷயம் கோர்ட்டு ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, என் கணவர் தரமாட்டேங்கிறாரு, ஒரு வழி சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குதி அன்தி வ பனுகி மா யக்ஃபீகி பில் மஅரூஃப், உனக்கும் பிள்ளைக்கும் போதுமான அளவுக்கு நியாயமா எடுத்துக்கலாம், புருஷனுக்கு தெரியாம எடுத்துக்க. அவர் கஞ்சத்தனம் பண்ணாருன்னு சொன்னா, உனக்கு போதுமான அளவுக்கு செலவுக்கு தரலன்னு சொன்னா புருஷன்கிட்ட மட்டும் பொண்டாட்டி கேட்காம எடுத்துக்கலாம். ஆனா எப்படி எடுக்கணுமா, பில் மஅரூஃப், நியாயமா எடுத்துக்கணும். ஊதாரித்தனம் பண்றது இருக்கக்கூடாது, அநியாய செலவு எடுத்துக்க கூடாது. உனக்கு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு இருக்கு, 75 ரூபாய் தர்றாரா, 25 ரூபாய் எடுத்துக்கணும், 500 ரூபாய் எடுக்க கூடாது.
உனக்கு என்ன தேவையோ, நியாயமாக என்ன தேவையோ, அடிப்படையான விஷயங்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொள்ளலாம் என்று, தெரியாம எடுத்துக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2211, 2460, 5359, 5364, 5370 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இது புறம் தானே? இந்த புறம் கூடும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹிந்தா அவர்கள் கணவனை பற்றி புறம்தான் பேசினார்கள். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மைக்காக பேசினாங்க, குறை சொல்லி தம்பட்ட அடிக்கிறதுக்காக வேண்டி பேசவில்லை. அவ்வளவு வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷாவின் மீது களங்கம் சுமத்தப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க, உசாமாவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க, பரீராவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க. 3 பேரும் ஆயிஷா பத்தி சொல்றாங்க. உசாமா என்ன பண்றாரு? நல்ல அபிப்பிராயம் சொல்றாரு. ஆயிஷாவை பத்தி கேட்கறீங்க, ஒரு அப்பளுக்கும் சொல்ல முடியாது. அலிட்ட கேட்கிறாங்க, அவர் என்ன பண்றாரு? ஏன் உங்களுக்கு பொண்ணா கிடைக்கல, டைவர்ஸ் பண்ணுங்கிறாங்க. உங்களுக்கு வேற பொண்ணா கிடைக்கல, பேசாம ஆளை அனுப்பிட்டு வேற கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு மறைமுகமா அவங்க என்ன செய்யறாங்க? ஆயிஷா நாயை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்றாங்க. கேட்டதுனால சொன்னாங்க, ஆலோசனை என்னப்பா, என் குடும்ப விஷயமா இருக்குது, நீ மருமகனா இருக்கிற, தம்பியா வேற இருக்கிற, என்ன செய்யலாம்னு சொல்லுன்னு சொல்லி இந்த மாதிரி ஊரு போன பரப்பி விட்டாங்களே, நான் என்ன நடந்துக்கிறேன் என் மனைவிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார். அதனால கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒத்துக்கல. அலி ஆயிஷாவுடைய சண்டைகள், யுத்தங்கள், அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆயிஷா நாயை வந்து அலிக்கு பிடிக்காது, அலிக்கு வந்து ஆயிஷா பிடிக்காது. அவங்க 2 பேருக்குமே அப்படியே ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்க தப்பா சொல்றாங்க. அதே மாதிரி பரீராவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஆயிஷா நாயுடைய அடிமை பெண்ணா இருந்தாங்கல்ல, என்னமா செய்யுது, ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிற, அம்மா நல்ல பொண்ணு, அது ஒண்ணு குறையும் இல்ல, கொஞ்சம் அதிகமா தூங்குவாங்க, வேற ஒண்ணு கிடையாது. நான் பார்த்த ஒரு குறை என்னது, மாவு குழைச்சி வச்சு படுத்து தூங்கிடுவாங்க, ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு போயிரு, அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா தூங்குறதை தவிர நான் அந்த ஆயிஷாவை பத்தி எந்த குறையும் நான் கண்டதில்ல, படுத்த நல்லா தூங்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பரீரா வந்து சொல்லுவாங்க. உங்க மனைவி வந்து ரொம்ப தூங்குறாளு அப்படின்னு சொன்னது பிறந்தானே, தெரியாம தானே சொன்னாங்க. கேட்கும்போது சொல்லலாம், அவங்க வாழ்க்கை பிரச்சனை, கணவர் மனைவியை பத்தி ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள கேட்கிறாரு, அதுல என்ன அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்களோ அதை அவங்க சொல்றாங்க. இது புகாரியில 7369, 7637, 2661 இதுகளெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, ஒருவரை பற்றி குறை சொல்வது, இறந்த உறவினோட உள்ளவரும் ஒருவரை பற்றி குறை சொல்வது வந்து குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்வது கூடாது, யாருக்கு நன்மை இல்லாத வகையில குறை சொல்வது என்பது கூடாது. அவரை பற்றி குறை சொன்னால் அதனால் ஒருவர் பாதுகாக்கப்படுவாரு. அவரை பற்றி குறை சொல்லாம இருந்தா ஒருத்தர் பாதிக்கப்படுவாரு, ஒரு ஊர் பாதிக்கப்படும், ஒரு நாடு பாதிக்கப்படும், ஒரு மார்க்கம் பாதிக்கப்படும், ஒரு வணக்கம் பாதிக்கப்பட்டு போயிடும், தீனு பாதிக்கப்பட்டு போயிடும், ஒரு நபிமொழிக்கு பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு இருக்குமையானால் ஒருவரை பற்றிய விமர்சனத்தை செய்வது எதுல வராது? புறத்துல வர. அதனால ஹதீஸை விமர்சனம் பண்ணும் பொழுது நம்ம இந்த மாதிரி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் என்ன மாமா, நமக்கு ஒரு அறிவிப்பாளரை பத்தி பேசுறோமே, அவருக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கா? நமக்கு அவருக்கு சொந்தத்தை நம்ம பார்த்தாச்சு இருக்கிறோமா? அந்த அறிவிப்பாளர் சரியில்லை, இந்த அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறோமே, அவன் நம்ம வேண்டப்பட்டாளா? எதுக்கு அதை பேசுறோம்? ரசூல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், ரசூல்லா சொன்னாங்களா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு இவரை தான் உரசுற நிலையில் நம்ம இருக்கிறோம். இவர் ஆளு சரியில்லை, அதனால இதை விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர வேற என்னத்துக்கு நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? திருமறை குர்ஆன்ல 49வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு தீய செயல் செய்பவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் ஒரு செய்தி நம்மள்ட்ட சொன்னார்னு சொன்னா அதை தீர விசாரித்து நீங்க முடிவெடுக்கணும், சொன்னதையெல்லாம் நம்பிட்டு போயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி தீர விசாரிக்கல என்று சொன்னா அநியாயமாக ஒரு சமுதாயத்தை பற்றி, ஒரு நபரை பற்றி தப்பான முடிவுக்கு வந்து அதனால நீங்க கவலைப்படக்கூடியவங்களாக துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், உங்களுடைய செயலுக்காக நாளைக்கு வருந்த வேண்டியது வந்துடும். அதனால எந்த செய்தியை கேட்டாலும் அதை வந்து தீர அலசி ஆராயுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபாபில் மரி கதிபன் ஐயு ஹத்தீஸ பி குல்லி மா சமிய, கேட்டதையெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட பரப்புறானே அவன் தான் பொய்யங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். பொய்யன் வந்து பொய் சொல்றவன் மட்டும் பொய்யன் இல்ல, என்னென்ன காதுல வருது அதை உடனே பரப்பி விடுறது, அவன் தான் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஒரு செய்தியுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்காக வேண்டி, உறுதி செய்வதற்காக வேண்டி பல விதங்களில் நம்ம ஆய்வு செய்யலாம்.
அப்படி செய்யும் பொழுது ஆளையும் ஆய்வு செய்ய வேண்டி வரும். இவர் சரியான ஆள் தானா, இவர் உண்மையை பேசக்கூடியவரா, இவர் பொய் சொல்லி இருப்பாராங்கும் போது ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை எடை போட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. அதை அல்லாஹ் அனுமதிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு கடனை வாங்கி விட்டான். கடனை வாங்கிவிட்டு திருப்பி தர்றதுக்கு வசதி இருக்குது, ஆனாலும் தரமாட்டேங்கிறான். திருப்பி தர வசதி இல்லாம கொடுக்காம இருந்தா அது ஒரு கணக்கு. திருப்பி தர வசதி இருந்து என்ன செய்யறான், கடனை லேட் பண்றான், அவகாசம் சொல்றான், நாளைக்கு தர்றேங்கிறான், அடுத்த வாரம் தர்றேங்கிறான். இந்த மாதிரி ஒருவன் நடந்து கொண்டானேயானால் இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான அவன் இவனை பத்தி புறம் பேசுறதும் இவனை பத்தி தாறுமாறா திட்டுறதும் அவனுக்கு ஹலாலுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லையுல் வாஜிதி யுஹில்லு இர்லஹு வ உகுபதஹு. ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கடன் கொடுக்க தாமதப்படுத்துவது அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை தண்டிப்பதற்கும் கடன் கொடுத்தவனுக்கு அனுமதி அளிக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஆள் கடனை கொடுத்து போனோம் தரமாட்டேங்கிறான்னு சொன்னா சரியான கடங்கார பயலா இருக்கான், நேர்மையற்றவனா இருக்கான்னு 1000 பேர் நம்ம சொல்லலாம். நம்மள்ட்ட கடனை வாங்கிவிட்டு தராம இது புறத்துல வராது, நம்ம காசுல வாங்கியிருக்கிறான். அப்ப வாங்கின கடனை வாங்கிட்டு திருப்பி தராம வசதி இல்லாம இருக்கானான்னு பார்க்கணும். இயலாமையில தர முடியாம இருந்தா நமக்கு ஹலால் ஆகாது. அது அல்லாஹ் என்ன செய்யறான், இல்லாதவனுக்கு நீங்க டைம் கொடுங்க, வயின்கானது உசரத்தின் நல்லத்தின் இலா மைசரா. ஒருத்தன் சிரமப்படுறவனாக இருந்தால் அவனுக்கு வசதி வர்ற வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். அது இல்லாதவனுக்கு உள்ளது. நல்லா தெரியுது, காசு வச்சிருக்கிறான், வாங்கின கடனை வேணும்னே தரமாட்டேங்கிறான், இவனை டேமேஜ் பண்ணி விடணுமா, விடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. அப்படி டேமேஜ் பண்ணி விட்டால் நம்ம புறம் பேசின குற்றம் வராது. அவனை பத்தி நம்ம என்ன செய்ய, இன்னும் 1000 பேர் வாங்கிடுவானே, நம்மள்ட்ட வாங்கிட்டு தராம இருந்த மாதிரி இவனை அம்பலப்படுத்தாம விட்டோம்னு சொன்னா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லையுல் வாஜிதி, இருக்கிறவன் கடன் கொடுக்கிற தாமதப்படுத்துவது யுஹில்லு இர்லஹு வ உகுபதஹு, அவனை தண்டிக்கிறதுக்கு ஹலாலாகி விடுகிறது, அவனை பற்றி மான மரியாதையை களங்கப்படுத்துவதும் ஹலாலாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நசையில 4610, 4611, 3144, 17267 இது மாதிரியான நம்பர்கள்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் புறந்தானே, நம்ம ஒருத்த கடன் வாங்கிட்டு தராம இருந்த அவனை பத்தி வேற ஆள்கிட்ட சொல்றது புறந்தானே. இந்த புற அனுமதி இருக்கிறது. ஏன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம டேமேஜ் பண்ணி விட்டாதான் நம்ம அடுத்தவனை காப்பாற்ற முடியும். இது மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆள் பார்க்கணும்னு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த சனியை முடிச்சவனா வர்றான் அப்படின்னு ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க. அவன் அந்த வர்றால பத்தி என்ன செய்யறது, அது ஒரு கடினமான வார்த்தை, பிஸ அகுல் அஷீரா, ஆக கெட்ட பயலா செய்வேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி வர சொல்லுங்க, வந்துட்டான்ல ஆளை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வந்த உடனே அவரு நல்லா பேசுறாங்க. வந்த ஆள்கிட்ட செய்யறாங்க, என்னப்பா சோமா இருக்கிறியா என்ன செய்யுன்னு பேசுறாங்க. ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க, இவன் மகா கெட்ட பைய அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆளை பத்தி ஆயிஷா நாயகிட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர் வந்தவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சத்த இலகி ரொம்ப சிரித்த முகத்தோட அவரை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போனவன ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்ன இது நீங்க அந்த ஆள் மகா கெட்ட வேண்டிங்க உள்ள வரும்போது வந்தவன கலகலந்த வண்ட அதை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அவன் கெட்டவன் தான், அவனை நான் இப்ப அடையாளம் காட்டலன்னா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை வச்சுக்கிட்டு ஓ நல்ல ஆளு ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு நினைச்சுக்க கூடாதுல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் பேசிட்டு போகும்போது அம்பலப்படுத்தாம இருந்தா ஓ ரசூலுல்லாஹ் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே, இவர் ரொம்ப நேர்மையான ஆள் இருப்பார் போல இருக்க, ரொம்ப அப்படின்னு வந்துடக்கூடாது இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவனுடைய ஆயிஷாவே மத்தா அஹித்தனி ஃபஹாஷன், நான் எப்ப இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசி நீ பார்த்திருக்கிற, இந்த ஒருத்தனை பத்தி தான் பேசியிருக்கிறேன், நான் யாரை பத்தியாவது இப்படி பேசி இது வரைக்கும் பார்த்திருக்கிறியா, எத்தனை பேர் என்னை பார்க்க வந்திருக்கிறாங்களே, யாரை பத்தியாவது நான் இப்படி பேசினா, இந்த ஒருத்தன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான், நான் என்ன செய்யறது, நான் பேசுறேன். ஏன்னு கேட்டா, இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன், அல்லாஹ்விடத்துல மகா கெட்ட அந்தஸ்துக்குரியவன் யார் என்று கேட்டால் யௌமுல் கியாமத்துல மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஷர்ரிஹி, இவனால் வர்ற கேட்டுக்கு பயந்து யார் அவனை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறாங்களோ அவன் தான் மகா கெட்டவன். முன்னாடி இவனாண்டு போறாங்க பாருங்க,
அவன் அப்படி ஒரு நிலைக்கு யார் ஆளாகி விடுகிறானோ அவன் தான் மனுஷன்ல மகா கெட்டவன். இவனை விஷயத்துல அப்படி நடக்க வேண்டி இருக்கிறது, இவனை கண்டா ஒதுங்க வேண்டி இருக்கிறது, அவ்வளவு கெட்டவன் சொல்றாங்க. இப்ப இது புகாரியில 6032வது ஹதீஸ், 6054வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது யார் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க? ஒரு ஆள் வரும் பொழுது கெட்டவன் சொல்லி போட்டு வந்த ஒண்ணு செய்யறாங்க. இதெல்லாம் முனாஃபிக்தனம்லாம் கிடையாது. இது சமூக பாதுகாப்புக்காக வேண்டி, மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி, அவரை பத்தி சரியாக அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்லலாம். இதே மாதிரி தான் இறந்தவர்களை பற்றி பேசுவதற்கும் இந்த அவ்வளவும் பொருந்தும். சமுதாய நன்மை, மார்க்க நன்மை என்ற இருந்தால் பேசணும். அவனை பத்தி யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவன் அளவுக்கு கெட்டவனா இருந்தான், அவனை பத்தி யாருக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, அவன் சொன்னதெல்லாம் யாரும் மார்க்காண்டு ஏத்துக்கிற போறதும் கிடையாது. அப்படி ஒருத்தன் கெட்டவனாவே இருந்து மூத்தாயிட்டான்னு வைங்க, அதுவும் பேசக்கூடாது. நமக்கு என்ன, அவன் கெட்டவனா இருந்தா அவன் கேட்டு அவனோட இதை போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த கெட்டதை பேசினாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனாசா கொண்டு போகும்போது இவர் நல்லவர்னு பாராட்டுறாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்து உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. இன்னொரு ஜனாசா போகும்போது கெட்டவர்னு பேசுறாங்க, அதுவும் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. அந்த கெட்டவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு? இவர் அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவரை பத்தி கெட்டவர்னு விமர்சிப்பதற்கு நியாயம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடை போட்டாங்களே, லா தஸுப்புல் அம்வாத், இறந்தவர்களை திட்டாதீங்க, இறந்தவர்களை ஏசாதீங்க, அவங்க செஞ்சதை அவங்க அடைந்து கொண்டார்கள், அதுக்கு மாற்றமா போயிடும். அதுக்கு மாற்றம் இல்லாம தான் விளங்கணும். ரெண்டையும் இணைச்சு தான். அப்ப ரசூலுல்லாஹ் தடை செஞ்சதை சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில. தடை செஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி கூட செஞ்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு முன்னாடியே தடை செஞ்சதை பார்த்து செய்வாங்களா? செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மௌன அங்கீகாரம் கொடுப்பாங்களா? அப்ப அது நியாயமான அடிப்படையில் அந்த விமர்சனம் இருந்திருக்கிறது. அந்த இறந்து போனவரை பற்றி பேசுவதற்கு நியாயம் இருந்திருக்கிறது. அது என்ன நமக்கு தெளிவுபடுத்தப்படாவிட்டாலும் அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தேவையா இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்படி விளங்கி கொண்டோமையானால் இது மாதிரியான ஹதீசுகளுக்கு உள்ள முரண்பாடுகள்லாம் போய்விடும்.